ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய வாழைக்காவாக எடுத்தீங்க அப்படின்னா 1 போதும். இது மீடியம் சைஸ் வாழைக்காய் 2 எடுத்து நல்லா தோல் சீவி நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபிங்கர் ஃப்ரைஸ் அப்படின்றதுனால நீங்கள் இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி கட் பண்ணியிருப்பாங்களோ அதோடு கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகி வரும். எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்து வச்சுருக்க 2 வாழைக்காவும் நல்லா ஒரு 1 இன்ச் வர அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்த உடனே இதை ஒரு தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி விட்டுருங்க. ஏன்னா வாழைக்காய் சீக்கிரமாகவே கருத்து போயிடும். தண்ணியில் சேர்த்து விட்டுட்டு நம்ம இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். எப்பயுமே ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு தோலோடு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு தோலோடு சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் செய்ய போகிறோம். அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை கிடைக்கும். கருவேப்பிலை நல்லா ஒரு 2 மினிட்ஸில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் ஃப்ரை நீங்கள் தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம் எந்த வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்பப்போ பரட்டி மட்டும் விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மூடி போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வாழைக்காய் கிறிஸ்பி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும் போதே கொஞ்சம் தின்னாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை ஆக தேவையில்லை. கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். காரம் பத்தலை அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் கூட சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். எப்பயுமே ஒரே மாதிரி வாழைக்காய் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் see you.